Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது ஆர்ஜே ராஜஸ்ரீ. என் கூட இன்னொருத்தரும் இருக்காரு. ஆர்த்ரைட்டிஸ் குறித்த எலும்பியல் நிபுணர் டாக்டர் விஜய் சோஹன்லால் அவரோட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆர்த்தோ சம்மந்தப்பட்டமாக எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி நம்ம வந்து சமாளிக்கலாம், என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு நம்ம நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க சந்தேகங்கள் எல்லாமே அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி டாக்டர் வந்திருக்காரு. ஸோ உங்கள் டவுட்ஸ் எல்லாமே டாக்டர்கிட்ட கேட்குறதுக்கு ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 29860038 மற்றும் 2952055554. ஹலோ டாக்டர். ஹாய். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஐ எம் குட், தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். சொல்லுங்க. ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா வெறும் நீயை மட்டும்தான் அது வந்து குறிப்பிடுதா இல்லை மொத்த ஜாயிண்ட்டுமா? அது ஆர்த்ரைட்டிஸ் உடம்புல இருக்க எந்த ஜாயிண்ட்லையும் வரலாம். நீ இஸ் காமனஸ்ட் ஜாயிண்ட். பட் ஆர்த்ரைட்டிஸ் உங்கள் விரல்லையும் வரலாம், கால்லையும் வரலாம், ஹிப்லேயும் வரலாம், ஸ்பைன்லேயும் வரலாம், இங்கே வேணாலும் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம், ஷோல்டர்லேயும் வரலாம். ஸோ மெனி ஜாயிண்ட்ஸ் இன் த பாடி. உடம்புல இருக்க எல்லா ஜாயிண்ட்லையும் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஓகே டாக்டர். ஓகே, இணைப்பில் நேர் ஒருத்தர் இருக்காரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்க. நுங்கம்பாக்கம் டேங்க் பண்றோட சேர்ந்த போஜராஜ் பேசுறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு 68 வயசு ஆகுது ஐயா. சுகர் என்னுடைய பாரம்பரிய சொத்து மாதிரி இருக்கு. ஓகே. இரணைய ஆபரேஷன், வயிறு ஆபரேஷன் பண்ணேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன. சரி. இப்போ வயிறு ரொம்ப வீங்கி போய் வெடிக்கிற மாதிரி இருக்கு. நுரையீரல் பிரச்சனை தெரியல, ரொம்ப மூச்சு ஆகுது, ஏந்து நிக்க முடியல, நடக்க முடியல. அது ஒரு ஓகே. அதுக்கப்புறம் மூட்டு வலி, இடுப்பு வலி, இதனால எழுந்து நிக்க முடியல, நடக்கவும் முடியல. என்னன்னா மாத்திரை போட்டு வேலையை செய்ய மாட்டேது உடம்புக்கு. மூட்டு வலி எத்தனை வருஷமா இருக்கு? அது ஒரு 15 வருஷமா இருக்கு. ஓகே. 60 வயசு பாத்துங்களேன். ஓகே. இது இல்லாம கண்ணு 2 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். சரி. கொஞ்சம் கொஞ்சமா பார்வை மையம் தான் வருது. அது என்ன வயசாகி போச்சுன்னா என்ன தெரியல. உடம்பு மூட்டு வலி 15 வருஷமாக இருக்குன்னா மேபி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயாவது ஏதோ எலும்பு டாக்டரை பார்த்துருக்கீங்களா? இல்லையா. எப்பயாவது எக்ஸ்ரே, ஃபிசியோதெரப்பி ஏதோ பண்ணியிருக்கீங்களா? இல்லையா, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற உடம்பு குடும்ப சூழ்நிலைனால வாட்ச்மேன் வேலை செய்தாதான் குடும்பம் நடத்த முடியறதுனால. ஓகே. வண்டி உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, 15 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ டாக்டர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா சில திங்ஸ் நான் சொல்கிறேன், அது நீங்கள் வேணால் டெய்லி லைஃப்பில் வேணால் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். கீழே தரையில் சப்பளங்கால் போட்டு உட்கார வேண்டாம், இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டாம், மாடிப்படி ஏறி இறங்க வேண்டாம். இது 3 வந்து உங்கள் டெய்லி ரொட்டீனில் இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து முட்டியில் வந்துட்டு அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். ப்ளஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வெயிட் குறைக்க பாருங்கள். அண்ட் எப்போ டைம் கிடைக்குதோ உங்கள் எலும்பு டாக்டர் போய் பாருங்கள். சரிங்களா? நன்றியா. தேங்க்யூ. டாக்டர், இப்போ நீங்கள் போன காலர் கிட்ட சொன்னீங்க, அதாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க, பட் வந்து ஸ்டெப்ஸ் ஏறாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஸ்டெப்பு ஏறுறதுக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கா? எஸ். நார்மலாக சாதாரணமாக நடக்குனீங்கன்னா அங்கே வந்து அவ்வளோ ப்ரெஷர் வராது. இப்போ மாடிப்படி ஏறி இறங்கும்போது உங்கள் உடம்புல இருக்க வெயிட்டோட 3 to 4 டைம்ஸ் ஜாஸ்தி வந்து ஜாயிண்டில் வந்து ப்ரெஷர் போகும். அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக இன்னும் ஜாஸ்தி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜாயிண்ட்ஸ், முட்டி எஸ்பெஷலி. ஓகே. அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கறது குறிப்பிட்டு 45 வயதிற்கு மேல ஆண்களுக்கும் பெண்களுக்கு இன்னும் அதிகமா வருது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனா தள்ளி போடலாம் அப்படின்ட்டுன்னு. இந்த மூட்டை வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்? வாக்கிங் வந்து பெஸ்டா இருக்குமா, வேற என்ன பண்ணணும்? அந்த மூட்டை வந்து சிலருக்கு ரொம்ப பிரிட்டலா இருக்கு, அதாவது மெல்லிசா இருக்கு, உடையிற மாதிரி இருக்கு பெண்களுக்கு அப்படி
கேள்விப்பட்டிருக்கேன். யூஸ்வலாக அது பெண்களுக்கு எதனால அப்படி இருக்கு? அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப சில பெண்களுக்கு தான் இருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? யூஸ்வலாக 45 இயர்ஸ்க்கு மேலே பெண்களுக்கு வந்து மாதம் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிடும். ஈஸ்ட்ரோஜன் கம்மி ஆச்சுன்னா உடம்புல இருக்க போனோட சத்து வந்துட்டு கால்சியம் வந்து கம்மியாகிட்டே போகும். அது வந்து ஒரு வேறு ப்ராப்ளம். அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஆஸ்டியோபீனியா முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ். மூட்டு தேய்மானம் இருக்கிறது வந்துட்டு மூட்டு தேய்மானம் ஆகிற காரணம் வந்துட்டு ஒன்று வெயிட்டு பார்க்கணும், அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், டெய்லி கீழே உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா, மாடிப்படி. கால்சியம் சத்து உள்ள ஆகாரங்கள் அதிகம் சாப்பிடணுமா டாக்டர்? அது எதுல இருக்கு அதிகமா? என்ன கேட்குறீங்க? சாரி. கால்சியம் சத்து அதிகம் கால்சியம் மில்க் ப்ராடக்ட்ஸ், பன்னீர், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நம்ம காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதில் கால்சியம் நல்லாயிருக்கும். அண்ட் விட்டமின் டி வந்துட்டு சன்லைட். விட்டமின் டி ரொம்ப முக்கியம் கால்சியம்காக. ஸோ சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா ஸ்கின் வந்துட்டு விட்டமின் டி வந்து உற்பத்தி பண்ணும் உடம்புல. சார், சிலர் இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட் மாதிரி விட்டமின் டி கொடுக்குறாங்க, அது ஓகேவா? எஸ் கண்டிப்பாக ஓகே. ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் குட். வீக்லி ஒன்ஸ் டேப்லெட் கொடுப்போம். அண்ட் ப்ளஸ் இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது, அதுவும் எடுத்துக்கலாம். உங்கள் டாக்டர் எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்களோ அப்படி பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே, ரொம்ப விளக்கமான ஒரு தகவல் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், நான் ராஜலட்சுமி வெஸ்டமாம்பலம் பேசுறேன். சொல்லுங்க ராஜலட்சுமியா, டாக்டர்கிட்ட உங்களோட கேள்வியை கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. எனக்கு 70 வயசு ஆகுது. முட்டி வலி. ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்க முடியுது. நடந்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் தொந்தரவு அதிகமா இருக்குது. ஆனா என்னோட வேலைகளை நான் தனியா இருக்கிறதால சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட்டுறது, அது மாதிரி எல்லா வேலையும் நானே செஞ்சிடுறேன். வீட்டுக்குள்ளாரவே இருந்தோம்னா எந்த தொந்தரவும் இல்லை. மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தது வந்து அது ஒன்றும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு மெடிசனை விட்டுட்டு எண்ணெய், அந்த சித்தாவில் எண்ணெய் வாங்கி அதை தடவிக்கிறேன். அது மாதிரி பண்ணிக்கிட்டு சாதாரணமா இருந்தோம்னா ரொம்ப தொந்தரவா இல்லை. ஆனா வலிக்கிறது வந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வலிக்குது. ஆனா டாக்டருங்க சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் என்னால முடிஞ்ச நேரம் செய்யறேன். அது நல்லதா? இது நல்லது தாங்க. கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து விடாமல் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அண்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு உங்கள் முட்டியை சுற்றி இருக்க சதைகள் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. ஓகே டாக்டர், ஆக்சுவலாக இப்போ வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது அது ஒன்று கிடையாது, ஒரு இடம் கிடையாது, நம்ம நினச்சிக்கிறோம் நீ அப்படின்ட்டு. ஆனால் எல்லா ஜாயிண்ட்லேயுமே இருக்கிற பிரச்சனை வர்றது தான் அந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் மக்களுக்கு இதோட பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரியுதா? ஆர்த்ரைட்டிஸ்னால் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வர்றது தான், பர்டிகுலராக நீ மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்படின்ட்டு இல்லை. இப்போது மெனி பீப்புள் ஆர்த்ரைட்டிஸ் நீங்கள் கேட்டது ஆர்த்ரைட்டிஸ் எங்கே வரும்னு கேட்டிங்க. வெறும் நீல மட்டும் வரமா இல்லை வேறு எங்கேயுமா வரமான்னு கேட்டிங்க. எஸ், வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் மெனி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு முக்கியமாக இன்வால்வ் ஆகுறது வந்துட்டு நீ ஜாயிண்ட். ஏன்னா அது இஸ் அ வெயிட் பேரிங் ஜாயிண்ட். ஸோ அதில் தான் ஜாஸ்தி எஃபெக்ட் ஆகுது. 45-50 மேலே வந்து ஆஸ் இட் கோஸ் அட்லீஸ்ட் ஒரு 1/4 or 1/5 ஆஃப் பாப்புலேஷன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தே வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம்ஹவ். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முட்டியில் ஒரு வலி வரும். ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா மேல் கொண்டு ஸ்டேஜஸ் தடுக்கிறது நாய்க்கள் வாய்ப்பு. எஸ். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க 45 to 50 வந்து கண்டிப்பாக ஒரு இருப்பாங்க அப்படின்ட்டு. இது எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? இப்போ மேம், there are different type of arthritis. இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது எல்டர்லி ஏஜ் அட்லீஸ்ட் 50-55 மேலே வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னீங்கன்னா யங் ஏஜ்லேயே வரலாம். ஓகே. அண்டு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஸ்கின்ல எங்கே யாருக்கு சோரியாசிஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் ஆகலாம். ஓகே. ஸோ வெரைட்டி ஆஃப் திங்ஸ். எப்போயாவது அடிபட்டிருக்கலாம், ஜாயிண்டில் அடிபட்டிருக்கலாம், ஜாயிண்ட்டு நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம். அவங்களுக்கு அர்லியாகவே ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். ஓகே. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ் அண்ட் திங். ஸோ ஆர்த்ரைட்டிஸ்னாவே ஒரு யங் ஏஜோ இல்லை எல்டர்லி ஏஜில் தான் வரணுன்ட்டு எதுவும் இல்லை. டிபெண்டிங் அப்பான் என்ன டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கோ
அது அந்த அந்த தகுந்த மாதிரி அந்த ஏஜ்க்கு வரும். ஓகே சார், இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? யூஸ்வலி பெயின், ஸ்டிஃப்னஸ், ஸ்வெல்லிங் எல்லாம் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஓகே. பட் எப்போ ஆகுது, இப்போது நான் சொன்னேன் இல்லையா ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னேன். ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வெறும் வந்து முட்டியில் மட்டும் இருக்காது, வேரியஸ் ஜாயிண்ட்ஸில் இருக்கும். ஹேண்ட்ஸில் வரலாம், சிமெட்ரிக்கல் ஜாயிண்ட்ஸ் இன்வால்மெண்ட் ஆகலாம், 2 ஷோல்டர்லேயும் வரலாம், 2 ஹிப்லேயும் வரலாம். ஸோ அவங்களோட ப்ரெசன்டேஷன் வந்துட்டு டிபெண்டிங் அப்பான் த டிசீஸ் வேரி ஆகும். எல்லாருக்கும் ஈட்டியாலஜி வந்து காரணம் வந்துட்டு வேறு. ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு காரணம் வேறு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு காரணம் வேறு. ஏஜ் டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கும் யாருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் அவங்க வந்து எதால் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். கொரட்டூர்ல முனியத்தில் பேசுகிறேன். வணக்கம் சார், சொல்லுங்கள் உங்களோட கேள்விகளை டாக்டர் கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. இப்போ எனக்கு என்னன்னா இடுப்பு வலி இருக்கு, ஒரு 2 வருஷமா இருக்கு. இடுப்புன்னா இடுப்பு சம்பந்தமான வேலை செய்வேன். இடுப்பு ஒரு உளி மாதிரி வச்சு இரும்பெல்லாம் திறண்டுவேன். அது தேய்க்கும் போது இடுப்பு வலினால நார்மல் டாக்டர் ஜெனரல் டாக்டர் பண்ண ஒரு எக்ஸ்ரே எடுத்துருந்தார், ஸ்கேன் எடுத்துருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா நரம்பு கட்டாச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா ஆர்த்தோ டாக்டர்லாம் பார்த்து ஒரு 4 டாக்டர் பார்த்தா ஒன்றும் இல்லைப்பா, அது நரம்பு தான் ஜாம் ஆயிருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. கூட லாஸ்டா ஆர்த்தோ டாக்டர் பார்த்தேன். ஒரு 6 மாசமா மாத்திரை கொடுக்குறாங்க, சாப்பிட்றேன். அந்த நேரத்தில் நல்லா இருக்கு. இப்போ ஒரு வாரமா மாத்திரை சாப்பிடல, இடுப்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிது. அதான் இப்போ இது கூட பண்றாங்க, இந்த பிசியோதெரபி பண்ணோம். அதுவும் ஒரு 10 முறை பண்ணலாம். அதுவும் அந்த நேரத்தில் நல்லா இருக்கு. மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சு. அது அந்த மாத்திரை விட்டோம்னா வலிக்குது, பிசியோதெரபி விட்டாலும் வலிக்குது. என்ன வேலை பண்றீங்க சார் நீங்க? அதான் சார் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான். இரும்பெல்லாம் தேய்க்கிறது, ஃபைல் பண்றது. வெயிட் தூக்குற வேலையா? வெயிட் எல்லாம் தூக்குறது கிடையாது. வெயிட் ஒரு 5 கிலோக்கு மேல, இப்போ டாக்டர் சொன்னது ஒரு 5 கிலோக்கு மேல வெயிட் தூக்குறது. டிராவலிங் எல்லாம் 2 வீலர்ல டிராவல் பண்ணுவீங்களா இல்லை எப்படி டிராவல் பண்ணுவீங்க? வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போறதே கிடையாது. கம்பெனிக்கே ஜாப் போறோம், அப்படியே பண்ணுவோம். ஓகே சார், உங்களுக்கு இடுப்புல வலி இருக்குன்னா இடுப்புல இருக்க வலி கீழே காலில் எங்கேயாவது பரவுதா? ஆமா சார், இடுப்பு வலி இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து அப்படியே வந்து தொடைக்கு வந்து முழங்கால் வந்து கீழே வரைக்கும் வருது, கால் வரைக்கும் வருது. காலில் ஏதோ மரத்து போன மாதிரி ஏதோ இருக்கா? மரத்துலாம் எதுவும் போல. ஓகே. எப்பயாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி தான் ஜிபேரின் டாக்டர் சொன்னாங்க. ஜென்ரல் டாக்டர் வந்து நரம்பு கட்டாச்சு சொன்னார் ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே சார். இப்போ ஜென்ரல் டாக்டர் போனதான் அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கரெக்டாக வரல, நீங்கள் எல்லாம் காலெல்லாம் தூக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதோ சின்னதாக ஃபால்ட் இருக்கு, நீங்கள் மாத்திரை மருந்து சொல்லி தெரியாத சொன்னாங்க. சார் இப்போது உங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ பண்ணியிருக்கீங்க, எம்ஆர்ஐ ஜவ் விளங்கி போய் நரம்பு தண்டு அழுத்துட்டு இருக்குன்னா அது நரம்பு தண்டு அழுத்துறது வந்து கம்மி ஆகிற வரைக்கும் வலி கம்மியாகாது. நீங்கள் மரத்து போனதும் மரத்து போகிறது இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? இல்லை. சரி, என்ன ரேடியேட்டிங் பெயின் இருக்குது, மேலேருந்து கீழே வரும்போது கண்டிப்பாக வந்து நரம்பு தண்டு அழுத்துட்டு இருக்குன்ற அர்த்தம். அதுக்கு வந்து ஒன்று கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும், ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கோங்க, படுத்துகிட்டே இருங்க, அப்புறம் மெடிசின் சாப்பிடுங்க. 3 விஷயத்துக்காக தான் ஏஞ்சிக்கணும். ஒன்று ஃபிசியோதெரப்பி, உங்களோட நேச்சுரல் கால்ஸ், அண்ட் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு மீறியும் உங்களுக்கு வந்து சரியாகலைன்னா தென் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஒன்று, நான் உங்களை பார்க்கல, பட் நீங்கள் கால் ரேடியேட்டிங் ஆகுது, அதுக்காக நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது நம்ம டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்னென்ன ஆப்ஷன். ஒன்று கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி கூட பெட் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் குணமாகலைன்னா நம்ம ஒரு ரோபோ ஸ்பைன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்திருக்கு, அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வலி கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுருக்காங்க, அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் ஃபிசியோதெரப்பி மாதிரி தான். அதுலேயும் குணமாகலாம் நர்வ் ரூட் பிளாக்ஸ்ன்னு இருக்குது, எபிடியூரல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டும் குணமாகலைன்னா தென் சர்ஜரி. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறது. ஸோ உங்களுக்கு உங்கள் டாக்டரை பார்த்துட்டு என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, எப்படி நம்ம ரெஸ்ட் எடுத்தாவே குணமாயிடும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கம்மியாயிடும். ஸோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் எடுக்காமல் வெறும் மெடிசனும் ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வலி கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ரெஸ்ட் எடுக்க முடியல, கொஞ்சம் ஒர்க்கு செய்ய வருமானத்துக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம், அதான் புரியுறது. பட் உடம்பும் கேட்கணும் இல்லையா? ஸோ உடம்பு என்ன எதிர்பார்க்குதோ அதை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒன்றும் சொன்னார் சார், ஸ்விம்மிங் பண்ணால் கூட ஒரு செய்யாதுன்னு சொன்னார். பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா ஸ்விம்மிங் எங்கே போக போகிறீங்க?
அதான் அது பண்றேன் என்ன சுமிக்காட்டுல தெரியனால ஒரு வார்த்தை 2 முறை போயிட்டு வரேன். ரெஸ்ட் விடுங்க, நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. சரி சரி சரியா? தேங்க்யூ. சரி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. மதிய வணக்கம் மேடம். மதிய வணக்கம். ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட். வெங்கட் சார். ஆமா, டாக்டர்கிட்ட உங்களோட கேள்வி கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சார் 2-3 கொஸ்டின் சார். நம்மளோட ரிலேட்டட் வந்து ரொமட்டாலஜியும் ஸ்பைனும் வந்து ரிலேட்டடா, அதுல எதனா ப்ராப்ளம் இருந்தா நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகுமா? நிறைய பேர் வந்து 1 மாசத்துக்கு தான் கால்சியம் டேப்லெட் எழுதியிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெயின் கில்லரையும் கால்சியமும் அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க. அதனால கிட்னி எல்லாம் பாதிக்கும் பின்னால. அது மாத்திரம் கொஞ்சம் எனக்கு வந்து சார், பெயின் கில்லர்ஸ் உங்கள் டாக்டர் எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். அவர் 5 days கொடுத்துருப்பாங்க, ஆனால் வலி அந்த டைமில் கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, டாக்டர் மறுபடியும் பார்க்காம நீங்களே அந்த மெடிசின் சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் எத்தனை நாள் சாப்பிட்றீங்களோ பெயின் கில்லர்ஸ் வில் டெஃபினெட்லி எஃபெக்ட் கிட்னி, கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் பெயின் வந்தால் மறுபடியும் அவரை போய் பாருங்கள், அவர் அட்வைஸ் பண்ணுவார் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்களாவே செல்ஃப் ட்ரீட்மெண்ட், சொந்தமான வைத்தியம் நீங்களே பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டரோட அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃபஸ்ட்டு கேள்வி வந்துட்டு ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் ஸ்பைன் சம்மந்தமாக இருக்கான்னு இல்லையான்னு தானே கேட்டிங்க, கரெக்டாக? ஓகே, ஸோ இது சம்மந்தம் இருக்குது சார். ஏன்னா ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சர்விக்கல் ஸ்பைன் அண்ட் அதெல்லாம் வந்து எஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் நான் பூந்தமல்லி கலைசாமி டாக்டர் சார்ட்டு பேசுகிறேன். பேசுங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். கேளுங்க, உங்களோட கேள்வி கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம். ஃப்ரெண்டுக்கு அது கால் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. வலது காலில் முட்டுக்கு கீழே பாதி காலை எடுத்துட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி. சுகர் வந்து புண்ணு எல்லாம் வந்து அது அழுகி போய் எடுத்துட்டாங்க. சரி, இப்ப 3 மாசம் ஆகுது, அந்த புண்ணு ஆறி போச்சு. இப்ப வந்து செயற்கை கால் வைக்கணும்னு சொல்றாரு. செயற்கை கால் வச்சா அந்த கால் வச்சு நடக்கும் போது வலி எடுக்கும், ரொம்ப வலிக்குமா? அல்லது பரமண்டா இந்த செயற்கை கால் வச்சா கழட்டி மாற்ற கால் வச்சா கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, பரமண்டா கால் வச்சா ஆப்ரேஷன் பண்ணி வைக்கணுமா சார்? அது எவ்வளவு ரிஸ்க் ஆகும், கஷ்டம், எவ்வளவு செலவாகும், எப்படி சார்? நீங்க ஆர்டிஃபிஷியல் லிம்பே போட்டுக்கோங்க, அதே போதும். செயற்கை கால் இருக்கு இல்லையா? ஆமாங்க, அதே போட்டுக்கினீங்கவே போதும். அதை போட்டு நடக்கும்போது ரொம்ப வலி எடுக்குமா சார்? இல்லைங்க, எடுக்காதுங்க. நிறைய பேர் வந்துட்டு ஆம்புடேஷன் பண்ணதுக்கப்புறம் அது போட்டு நடக்கிறாங்க, வலியெல்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி அது போட்டு தாராளமாக கம்ஃபர்டபுளாக தான் நடக்கிறாங்க, எதுவும் ப்ராப்ளம் ஆகுறது இல்லை. அது அப்பப்போ கழட்டணும் மாட்டணும் நடக்கும்போது அது பரவாயில்லையே. இது நீங்கள் கேட்குறது வந்துட்டு லெக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்ருக்கீங்க, கரெக்டாக? செயற்கை கால் இல்லாமல் வைக்கிறது. இது எங்கே நீங்கள் கேட்டிருக்கீங்க, எங்கே யார் பண்ணுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல, இன்னும் கேட்கல சார், தெரியல. அது உங்கள்கிட்ட கேட்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பெர்மனெண்ட் கால்லாம் வந்து பண்ணுறது, லெக் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணதெல்லாம் கஷ்டம். ஸோ நீங்கள் வந்துட்டு செயற்கை காலே எடுத்துக்கோங்க, தட் வில் பி பெட்டர். அப்படிங்களா? ஆமாங்க. சரி சரி, அதில் எதுவும் பிரச்சனை வராதுல்ல சார்? ஏன்னா முன்னே சுகர் இருக்குன்னு சொல்கிறீங்க, மறுபடியும் வந்து டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணோன்னா மறுபடியும் அது இன்ஃபெக்ஷனும் மறுபடியும் காம்ப்ளிகேஷன் தான் போய் முடியும். அதுக்கு செயற்கை கால் வந்து எல்லாத்துக்கும் நல்லது. புண்ணும் ஆறிடுச்சுன்னு சொல்கிறீங்க, ஸோ அதே வச்சுக்கோங்க, லைஃப் நல்லாயிருக்கும். சரிங்க சார். சரிங்களா? ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசலாமா? பேசுங்க மேம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம். டாக்டர், என்னது அப்படின்னு சொன்னால், என் பையன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து 28 years ஆகுது. திடீர்னு முட்டியில் சவுண்ட் வருதுமா அப்படின்னு சொல்கிறான். அது எதனால டாக்டர்? முட்டியில் சவுண்ட் வந்து பெயினோட வருதா இல்லை பெயின் இல்லாமல் இருக்கா மேடம்?
பெயின் இல்லாம, ஆனா அதுக்கப்புறமா முட்டி வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு லேசா அப்படி இப்படி உதறி விடுவோம். ஆனா அப்படி முட்டி இல்ல ஒரு மாதிரி சவுண்ட் வருது, எதுக்குமா அப்படின்னு கேட்டு. தொட சதைகளில் தொடல ஒரு முக்கியமான மசில் இருக்குது, குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ குவாட்ரிசெப்ஸ் எப்பயாவது வீக் ஆச்சுன்னா அந்த பெட்டலாக இருக்கு இல்லையா, நீ கேப் இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக ட்ராக் ஆகாது. அது அந்த ஸ்பேஸில் வந்து அந்த பிளேஸில் வந்துட்டு முட்டி மடக்கி நீட்டும் போது அந்த பெட்டலை வந்து கரெக்டாக ட்ராக் ஆகணும். மீன்ஸ் வந்துட்டு மடங்கி போகும்போது அது கரெக்டாக வந்து மடங்கணும், கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஆகணும். தொட சதைகள் வீக்காக இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம். நீங்கள் வெறும் தொட சதையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும். அப்படிங்களா? அது எக்ஸசைஸ் பண்றான் அவனாவே இது எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், தப்பா எது எக்ஸசைஸ் பண்றதுனால இப்படி இருக்கும் போல அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஒரு டாக்டரை மீட் பண்ணிட்டு இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டு மீட் பண்ணிட்டு இல்லை ட்ரெயினரை மீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரா இல்லை அவர் சொந்தமாக அவரே பண்ணிட்டு இருக்காரா? ஓ அப்படிங்களா? வேற எதுவும் காம்ப்ளிகேஷன் இருக்குமோ டாக்டர்? இல்லைங்க, சிம்பிள் தான். இதில் எதுவும் பிரச்சனை எதனால் தொட சதைகள் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். நத்திங் டு வரி. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். சரிங்களா, பயப்படாதீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், மேடவகத்துலேருந்து இருக்கிறேன் மேம். ஓகே டாக்டர், உங்களோட கேள்வியை கேளுங்க மேம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நான் வந்து 3 மாசமா கால் வலிக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் சார். லெஃப்ட் கால் வலி அவங்க சொன்ன மாதிரி அந்த சவுண்ட் வரும். ஹலோ மேம், உங்கள் வாய்ஸ் ஆடிபிளா இல்லை. கேக்குதுங்களா? இப்போ கேட்குது, சொல்லுங்க. நான் ஒரு 3 மாசமா கால் வலிக்கு மாத்திரை சாப்பிட்றேன் சார். அப்புறம் வந்து கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. சாப்பிட்றேன். அப்புறம் வந்து லெஃப்ட் கால் தான் சார் வலிக்குது, முட்டி. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சவுண்ட் வரும் முட்டியில, அந்த மாதிரி வந்துன்னு இருந்தது சார். அதுக்கப்புறம் 2-3 வருஷமா இருக்கு சார் கால் வலி எனக்கு. சுகர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் சுகர் இருக்கு. அவங்க வந்து நீங்க மாச கணக்குல சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நரம்பு மாத்திரைன்றாங்க எங்க புள்ள. அந்த மாத்திரை மாத்திரை மாதிரி இருக்கு சார். அது உங்க வயசு என்னம்மா? 60 சார். 61 சார். ஓகே, 61. 2-3 வருஷமாக வலி இருக்குன்னா ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், மூட்டு தேய்மானமாக இருக்கலாம். ஸோ எப்போயாவது ஃபிசியோதெரப்பி எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார். அப்போனா முதல்ல வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு உங்கள் டாக்டர் பாருங்கள். அவங்க வந்து ஃபிசியோதெரப்பி அட்வைஸ் பண்ணலாம். மேல்குத்தனம் வச்சுக்கலாம், ஐஎஃப்டி வச்சுக்கலாம். சார் எக்ஸசைஸ் தானே சொல்கிறீங்க? ஃபிசியோதெரப்பியில் அவங்க வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆமாம், கரண்ட்ல வைக்கிறதுக்கு சொன்னாங்க. ஆமாம் சார், அது வீட்லேயே பண்ணுறான் பையன். இல்லை, வீட்டில் எப்படி பண்ணுவார் அவர்? ஃபிசியோதெரபிஸ்டா பையன்? அது வலிக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு, வலி வந்தா சரியாகிறதுக்குன்னு மிஷின் வாங்கி வச்சிருக்கான் சார். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்களா? அது எனக்கு தெரியாது என்ன மிஷின் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா எங்கள் வீடு எங்கே இருக்குது, வீட்டு பக்கத்தில் எங்கேயோ ஃபிசியோதெரபிஸ்ட் சென்டர் இருந்தால் அங்கே ஒரு வாட்டி போயிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்ட உங்கள் டாக்டர் என்ன சொல்லியிருக்கோ அதை வாட்டி பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கற்றுக்கோங்க. எக்ஸசைஸ்லாம் கற்றுக்கோங்க, அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கீழே தரையில் வந்து சப்பளங்கால் போட்டு உட்காராதீங்க, இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்ணாதீங்க, மாடிப்படி ஏறி இறங்காதீங்க. ஏன் சார் சொரியாசிஸ்ன்றீங்களா? அது வந்து பூஞ்சாங்காலன்றாங்களா? அந்த மாதிரி ஒரு தோல் நோய் வந்ததுன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் வலிக்குமா சார்? இல்லை, எல்லா தோல் நோய் வந்து சோரியாசிஸ் இருக்காது. தோல்லேயே வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் யாருக்கு சோரியாசிஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ஆகலாம். அது வந்து ஃபிங்கர்லேயும் அந்த மாதிரி வரலாம், மூட்டிலையும் வரலாம். பட்டு சின்ன சின்ன ஜாயிண்டில் தான் முதல்ல வருமா. நீல வந்து அது சோரியாசிஸ் வந்து அப்புறம் தான் வரும். சரி சார், பூஞ்சான்னு சொல்கிறாங்களா? அது இல்லைங்கல்ல சார், சோரியாசிஸ் சேர்த்துக்கல. என்னங்க பூஞ்சான்னு சொல்லிட்டு தோல்ல வந்திருக்குன்னு சொன்னாங்க. தோல்ல இருக்கிறது வந்து சோரியாசிஸ். அது எனக்கு தமிழில் சோரியாசிஸ் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் ஸ்கின் டாக்டரையோ இல்லைன்னா உங்கள் எலும்பு டாக்டரோ பார்த்தீங்கன்னா தே வில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதான் சார், இதான் சொன்னாங்க சார், பூஞ்சான் தான் சொன்னாங்க. அது சரியாயிடுச்சு பார்த்து, அதனால தான் சார். மேம், உங்கள் வாய்ஸ் ஆடிபிளாக இல்லை சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது வந்ததான் சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் சொல்லிட்டு ஸ்கின் ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் கூட நீ இவ்வளோ பெயின் இருக்குன்றாங்க இல்லையா? ஆமாம், அதானே மேம் சொல்கிறீங்க நீங்கள்? மாத கணக்கில் சாப்பிட சொல்கிறாங்க சார். மாத கணக்கில் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்றேன் சார், 3 மாசமாக சாப்பிட்றேன் சார்.
எந்த ட்ரீட்மெண்ட் மாதக்கணக்காக சாப்பிட சொல்கிறாங்க? ஸ்கின்னுக்கு பிரச்சனைக்கு மாதக்கணக்கு சாப்பிட சொல்கிறாங்க, இல்லை முட்டியில் இருக்க வலிக்கு மாதக்கணக்கு சாப்பிட சொல்கிறாங்க? கால் வலிக்கு. அது அப்போனா கார்ட்லேஜ் ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு ஏதோ மெடிசன் கொடுத்துருப்பாரு. அந்த உள்ளே வந்துட்டு அந்த கார்ட்லேஜ் இருக்குல்லம்மா, ஜவ்வு இருக்கு இல்லையா முட்டிக்குள்ளே, அது வந்து தேய்மானம் இருக்கும்போது அது வந்து கார்ட்லேஜ் ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசன் கொடுப்போம். அது வந்து கொஞ்ச நாள் எடுக்கணும். உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்க எனக்கு தெரியாது. அவர் அது வலி மாதிரியா தான் சார் இருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனா எங்க புள்ள நரம்பு மாத்திரை எதுவும் சொல்றான், அதான் எனக்கு தெரியல சார். ஆனா ஒரு லெஃப்ட் கால் மட்டும்தான் சார் வலி. நீங்கள் முடிஞ்சதுன்னா உங்கள் டாக்டர் உங்கள் புள்ளிய 2 பேரும் போய் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இருக்க டவுட் வந்து கிளாரிஃபை ஆகிடும். என்னால் ஃபோனில் இவ்வளோ தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரிங்க சார். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. பின்னாடி வந்து அந்த வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ வணக்கம். பின்னாடி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க வணக்கம். சார். பின்னாடி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் தான் பேசுகிறேன். பேசுகிறோம். நான் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷமா இந்த கால்சியம் மாத்திரை கண்டினியூவா சாப்பிட்றேன் சார். அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லையா சார்? கால்சியம் நீங்கள் எப்போயாவது ரத்தம் பரிசோதனை பண்ணியிருக்கீங்களா? விட்டமின் டியும் கால்சியம் பரிசோதனை எப்போயாவது பண்ணியிருக்கீங்களா? ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நார்மலாக டாக்டர் வந்து ஜென்ரல் டாக்டர் பார்க்கும்போது கால்சியம் டேப்லெட் டெய்லி போடலாம், அதனால கால்சியம் டேப்லெட்டு நீங்கள் டெய்லி கண்டினியூ பண்ணலாம்னாங்க. அது இல்லாத எனக்கு பின்னாடி வந்து முதுகு தண்டுக்கு முன்னாடி இருக்கிற எலும்பு வந்து கொஞ்சம் அமிங்கி இருக்கிறதால வலி அதிகமாக இருக்குது. அதனால அப்போ டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த மாதிரி கால்சியம் டேப்லெட் நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் ஏஜ் என்னங்க சார்? 54. 54 இருக்குன்னா நீங்கள் ஒரு வாட்டி வந்து விட்டமின் டியும் ஒரு கால்சியம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. பட் கால்சியம் மாத்திரை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். பட் சாப்பிடும்போது நீங்களும் ஒரு வாட்டி விட்டமின் டியும் கால்சியம் உங்கள் உடம்புல எவ்வளோ இருக்குன்னு அந்த சத்தும் ஒரு வாட்டி ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சன்லைட்டும் இது பண்ணிக்கிறோம். சன்லைட் இதுவும் மார்னிங் சன்லைட்டும் நாங்கள் 1 hour அங்கே வெயிட் பண்ணி பார்த்துக்கிறோம். பண்ணிக்கலாம் சார், எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. லிசனர்ஸ் கால் பண்ணும்போது பின்னாடி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு பேசுனீங்க அப்படின்னா கேள்விகள் கேட்கும்போதும் பதில் சொல்லும் போதும் உங்களுக்கு என்ன தெளிவாக கேட்கும், தெளிவாக சொல்லவும் முடியும். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலிராமர் பேசுறேன். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். டாக்டர், எங்க பெரியம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 60 வயசு ஆகுது. பேக் பெயின் ரொம்ப வலியில இருந்தாங்க. கூட்டிட்டு போய் எக்ஸ்ரே ஸ்கேன்ல எடுத்து பார்த்த உடனே எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சார் பேக்ல. அதனால என்ன சொன்னாங்க, அவங்க பிசியோதெரபி பண்ணுங்க கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னாங்க. பிசியோதெரபி ஒரு 10 நாள் போயிட்டு வந்தாங்க சார். பண்ணிட்டு கூட பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த மாத்திரை கொடுக்குறாங்க, அது போட்ட உடனே நல்லா இருக்கு. திரும்பவும் பார்த்துட்டீங்கன்னா வலியில சமாளிக்க முடியல, அப்படி வலி சார். இது என்ன பண்ணலாம் சார்? இது தேய்மானம் ஆயிடுன்னு சொல்லிட்டாங்க சார். எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதோ பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமாம் சார், எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு தான் தெரிஞ்சது சார். சரி, அப்போனா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்தாங்களா? ஃபிசியோதெரப்பி மெடிசன்லாம் சாப்பிடும்போது, இல்லை தொடர்ந்து அவங்க வேலை பண்ணிகிட்டே இருந்தாங்களா? கொஞ்சம் அந்த வீட்டு வேலை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அது சாமான்கள் வருது, அது வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க சார். அதுவும் கொஞ்சம் நிறுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்ட்ரிக்ட் பெட் ரெஸ்ட்டில் இருங்க, பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பை சான்ஸ் அதுக்கு மீறியும் ஸ்ட்ரிக்ட் பெட் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு மெடிசின் ஃபிசியோதெரப்பி சாப்பிட்டும் பிரச்சனைகள் இருக்குன்னா தென் ஒரு ஸ்பெஷல் ஃபிசியோதெரப்பியும் இருக்குது. ரோபோ ஸ்பைன்னு சொல்லிட்டு இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு. அதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அது என்ன ஃபிசியோதெரப்பி சொன்னீங்க சார்? ஒரு ரோபோட்டிக் ஸ்பைன் வந்து இருக்குது. ஸ்பைன் எம்ஆர்ஐ பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லெவலில் மட்டும் அது வேலை பண்ணும். இது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அது ரோபோட்டிக் அது எது நல்லா சூப்பராக இருக்குங்களா சார்? அது எஸ், நல்லா இருக்கும் சார். ஓகே ஓகே, வெரி குட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் மேடம், நான் பொன்ராஜ் பேசுறேன். உங்களோட கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார்.
அதாவது எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். வலது கையில விழுந்துட்டேன். அப்ப ஜவ்வு விட்டுருச்சு. ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. அதான் அந்த வலது கையில அந்த தோள்பட்டையில ஜவ்வு ஒண்ணு லைட்டா விட்டுருச்சுன்னு சொல்லி மாவு கட்டுனாக்க இந்த கையில கொஞ்சம் கெட்டு போட்டு வச்சிருந்தாங்க. அது சரியாயிடுச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்பமா ஜுரங்கிறம் வந்துச்சுன்னா அந்த இடம் கை பயங்கரமா குறையுது. அந்த அந்த இடத்துல தான் கரெக்டா அந்த கை மட்டும்தான் குறையுது. ஆனா மத்தபடி நான் வெயிட் நல்லா தூக்குறேன், எல்லாமே பண்றேன். ஆனா அந்த ஜுரங்கிறம் அந்த உடம்பு வீக் ஆகும் போது அது வலிக்குது. நான் டாக்டர் போய் கேட்கும் போது அவர் சில எக்ஸசைஸ்லாம் நான் கை எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நாங்க எல்லாமே நல்லா தான் இருக்குன்னாரு. அமுக்கி பார்த்தா அந்த இடத்துல வலி இருக்கான்னு கேட்டா வலி இல்லைங்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, வலி வரும்போது வாங்க, அப்பதான் என்னங்களால சொல்ல முடியுங்கிறாங்க. ஆனா எனக்கு அது வந்து ஜுரம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கை வந்து அப்படியே கை பயங்கரமா குறையுது. அதுக்கு என்ன எக்ஸ்ரே தான் எடுக்கணுமா? அவர் டாக்டர் எதுவும் சொல்லலை, வலி இருக்கும்போது வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கோங்க சார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த டைமில் வந்து உங்கள் டாக்டரை பார்த்துட்டு என்ன இருக்குன்ட்டு மேற்கொண்டு ஃபிசியோதெரப்பியோ வேறு ஏதோ பண்ணோம்னு பார்த்துக்கலாம். இல்லை, பிசியோதெரப்பி பண்ணேன் நான். ஒரு 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 10-15 நாள் பண்ணாங்க. அப்போ சரியாயிடுச்சு. அப்போ ஆனா என்னன்னு தெரியல, அது இப்போ நேற்று கூட பயங்கரமா அந்த இடத்துல பயங்கரமா குறையுது. அப்படியே ஒரு கையை ஒரு பயங்கரமா அந்த பயங்கர அது வலி இல்லை, ஒரு மாதிரி குறையிற மாதிரி இருக்குது. அது உங்களை நேரடியாக எக்ஸாமின் பண்ணால் தான் தெரியும் எனக்கு. சரிங்க சார். சரிங்களா? இல்லைன்னா உங்கள் டாக்டர் பக்கத்தில் இருக்க டாக்டர் வேணால் போய் பாருங்கள், எலும்பு டாக்டர். தே வில் ஹெல்ப் யூ. சார் நிறைய டாக்டர் பார்த்துட்டேன் சார். அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வலி இருக்கும்போது வாங்கங்கிறாங்க, எக்ஸ்ரே எடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்ரே எடுங்க, எக்ஸ்ரே எடுத்தால் தான் தெரியும், எக்ஸ்ரே எடுக்காமலாம் தெரியாது. சரிங்க சார். சரிங்களா? நன்றிங்க சார். தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் டாக்டர், நான் குமார் பேசுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாத்தீங்கன்னா பொதுவாக பாத்தீங்கன்னா காலையில வேலை பாக்குறாங்க, அதோட மணி ஒரு 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்றாங்க, செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதனால வந்து மூட்டு வலி நிறைய வந்து பெண்களுக்கு நிறைய பேர் இருக்கு டாக்டர். அதாவது வந்து சாப்பாடு லேட்டா சாப்பிட்றதுனால அதாவது வந்து இது மாதிரி இதாகுமா? இல்லைங்க, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையேங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் இருக்கிற பொம்மைங்க பாத்தீங்கன்னா மணி 11 12 ஆகுது. அப்போ பார்த்தோம்னா இடுப்பு நோவுது, இது நோவுது அப்படின்றாப்புல. அதனால எதனா இதாகுமான்னு கேட்குறேன். இல்லைங்க, சாப்பாடுக்கும் முட்டி வலிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனை வராது. சரி, ஓகே டாக்டர். தேங்க்யூ. நன்றி சார். ஒருவேளை அதிகமான வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்துட்டு இடுப்பு வலிக்குது அப்படின்னு தான் சொல்கிறதுக்கான வாய்ப்பு. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. எஸ், கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஓகே டாக்டர். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஓகே, அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வெங்கடேஷ் மேடம், சாமன் பேசி. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க, டாக்டர் இருக்காரு. பேசுகிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த கையில காலில் இந்த சொட்டக்கு எடுக்கிறாங்க இல்லைங்களா சார், அது எடுக்கிறது நல்லதா கெட்டதுங்களா சார்? அது எடுத்துட்டு வலி கம்மியாகும்போது நிறைய பேர் வந்து அவங்களே தானாக பண்ணிக்கிறாங்க. அது பண்ணும் ரொம்ப அளவுக்கு மீறி ஜாஸ்தி பண்ணும்போது அதே வந்துட்டு ஒரு டேமேஜ் கொடுக்கும் ஜாயிண்ட்டுக்கு. அப்படிங்களா சார்? ஸோ ரெகுலராக பண்ணுறாங்க, ஒரு 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 ஹேபிட்டாகவே பண்ணுறாங்கன்னா அது மேல் ஃப்யூச்சரில் போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா சார் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை, பட் அது ஜாஸ்தி பண்ணாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், நலமா இருக்கீங்களா சார்? மேடம் நலமா இருக்கு. சார்ட்ட பேசணும் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், நான் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் பேசுறேன் சார். முழங்கால எனக்கு வலிக்கல, அப்படியே சவுண்டு கேட்குது. மடக்கிற சவுண்டு கேட்குது, கிளிக் கிளிக். இந்த லெஃப்ட் முட்டியா? ஆமாம், முட்டி. ஆமாம் சார், முட்டி தான் சார். சார், இது உங்கள் சவுண்டு கேட்குதுன்னா வலி இல்லாமல் இருக்குன்னா சம்டைம்ஸ் வலிலாம் இல்லை, ஜஸ்ட் சவுண்டு தான் கேட்குது. தொடர் சதைகளை வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா இந்த சவுண்டும் கம்மியாகிடும் சார் உங்களுக்கு. சரிங்க சார். ஒரு முக்கியமான சதை இருக்குது, குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை ஆயின்மெண்ட்லாம் தேவையில்லைங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னாவே சரியாயிடும். ரெகுலராக எக்ஸசைஸ் குவாட்ரிசெப்ஸ்ன்ட்டு ஒரு மசில் இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணிங்கனாவே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சவுண்டெல்லாம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். சரியா?
ஓகே, நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். நான் வேலூர்ல இருந்து செல்வ கணேசன் பேசுறேன் மேடம். ஓகே சார். டாக்டர் கிட்ட பேசணும். வணக்கம் ஐயா. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார். சார், எனக்கு ஒரு 2010 ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு காலில் ராடு வச்சாங்க சார். இப்போ எனக்கு 65 வயசு ஆகுது சார். இப்போ அந்த ராடு கொஞ்சம் தொலைவு நடந்தா வலிக்குது சார். அது எப்படி சார் செய்யலாம்? ராடு எடுத்துடணுமா? எலும்பு கூடி போயிடுச்சா? எலும்பு கூடி போச்சு, கொஞ்சம் தொலைவு நடந்தா வலிக்குது சார். ஒரு ராடு எடுத்து விட்ருங்க. 65 வயசு ஆகுது. அதான் டாக்டர் சில நேரத்தில் சொல்றாங்க அது அப்படியே இருக்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை, எலும்பு கூடி போயிடுச்சு, நல்லா இருக்கு உங்களுக்கு, அதனால தான் வலி வந்துட்டு இருக்குன்னா எடுத்து விட்ருங்க. அதால வலி கொஞ்சம் ரொம்ப தொலைவு நடந்தா வலிக்குது. நல்லா சப்பாங்கல் போட்டு கூட உட்காடுறேன் சார். முட்டியில் ராடு வச்சிருக்காங்க நீட்டா. இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, வலி வந்துட்டு அந்த ராடுனால தான் வலி இருக்கா இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இது வேறு ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் ராடு எடுத்தால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. பரவாயில்லைங்களா? 65 வயசு ஆகுது, ராடு எடுக்கலாங்களா? தாராளமாக எடுக்கலாமே. உங்கள் கஷ்டம் கொடுக்குதுன்னா எடுத்துருங்க, கஷ்டம் கொடுக்கலன்னா எடுக்க வேண்டாம். பரவாயில்லைங்களா? அதான் கஷ்டம் அவ்வளோ கொடுக்கல, அதான் நடந்தாதான் வலிக்குது, மிச்ச நேரத்தில் வலி. நடக்கும்போது வலினா முதல்ல அது வந்து எதுக்காக நடக்கும்போது வலி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல இந்த ராடு தான் வந்து இந்த பிரச்சனை கொடுக்குதா இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருக்கான்னு நம்ம வந்து முதல்ல அது பார்க்கணும். ரொம்ப எலும்பு ரொம்ப வீக் ஆகுது. நாங்கள் 4-5 முறை அடிபட்டுக்குது சார். எனக்கு ரொம்ப எலும்பு நடந்தாவே அப்படியே உடஞ்சிக்கும் சார். அப்போனா மூட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சார். உங்கள் ஜாயிண்ட் எப்படி இருக்குது, நீ ஜாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, மூட்டில் வலி வருதா இல்லை வேறு எங்கே வலி வருதான்னு முதல்ல பார்த்துட்டு, ஏன்னா சம்டைம்ஸ் மூட்டில் வலி இருக்குன்னா ராட் எடுத்தாலும் உங்கள் பிரச்சனை தீராது. ஸோ முதல்ல எது பிரச்சனை கொடுக்குதுன்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணிக்கோங்க. வேலூர் சிஎம்சியில் தான் சார் பண்ணாங்க. சரி. சுகரு பிபி எல்லாம் இருக்குது சார் எனக்கு. பரவாயில்லைங்க, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. மாத்திரை சாப்பிட்டுருந்தாங்க. சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். யார்கிட்ட பேசுங்க மேடம்? பேசுங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுங்க சார். சொல்லுங்க. தங்கச்சிக்கு 47 வயசு ஆகுது. 38 வயசுலயே எலும்பு தேய்மானம்ட்டாங்க. முதுகு பின்னாடி இருக்குல்ல, மேல் எலும்பு ஃபர்ஸ்ட் பொருள எலும்பு, முதுகு எலும்புல அதுல மேல் எலும்பு வந்து வீக்கமா இருந்துச்சு. போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனா எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. எடுத்ததுக்கு எலும்பு தேய்மானம்ட்டாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்தா சரியாயிடுச்சு. இப்ப எப்பனா கழுத்து வலிக்குது, கை வலிக்குது, கை சுறு குத்துதுன்றா. அதுக்கு என்ன சார் பண்றோம்? கழுத்தில் வலி வருதுன்னா தூங்கும்போது எத்தனை தலைகாணி யூஸ் பண்ணுறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். வீட்டு வேலை ரொம்ப நார்மல் ஹைட்லாம் போட மாட்டா, சப்பையாக தான் கொஞ்சம் மீடியமாக தான் போட்டு. வீட்டு வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காமா? ஆமாங்க சார். வீட்டில் வேலை செய்வா, கார்பரேஷன் வேலை செய்கிறா. அதான் வீட்டு வேலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வீட்டு வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள். வீட்டில் வந்து பாத்திரம் தைப்பா, துணி தைப்பா, வீட்டில் எல்லா வேலையும் பாப்பா அவதான். அப்புறம் வேலைக்கு ஆப்ரேஷனுக்கு போய் வேலை பெருகிட்டு வருவா. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வீட்டு வேலை பண்ணும்போது இந்த மாதிரி கழுத்தில் வலி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரே தொடர்ந்து பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக் எடுத்து பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கழுத்து ஒரு நேரத்துக்கு வீக்கமாகிடுது சார். அதான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ, எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு இப்போது திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பண்ணுறீங்கன்னா அது பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது பிரேக் எடுத்து பண்ணிக்கோங்கன்ற, விட்டு பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் ஒரே நேரத்தில் ஃபுல்லாக வேலை பண்ண வேண்டாம். சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஊரப்பாக்கம் சுந்தரேசன் மேடம். சுந்தரேசன் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. சரி. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சார், இப்போ பகல்ல வந்து நான் ஆக்டிவா இருக்கு. ஈவினிங் 7 மணிக்கு மேல ரொம்ப டயர்டாக ஏந்துக்க முடியல, உட்கார முடியல, ரொம்ப டயர்ட்னஸ். எதுனால சார் அது? சுகர்லாம் வந்து 200 இருக்கு சார். அதுதான் நீங்களே பதில் சொல்றீங்களே எதனாலன்னு சொல்லிட்டு. இல்ல சார், இன்ஃபார்ம் பண்ணலாம் உங்ககிட்ட. அதுதான் பிரச்சனை. சுகர் பகல் ஆக்டிவா இருக்க, சுறுசுறுப்பா இருக்க. ஈவினிங் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. தூக்கமும் ராத்திரி தூக்கமும் சரியான தூக்கம் கிடையாது சார். சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. சுகர் தான் முக்கியமான பிரச்சனைகள். சுகரை நல்லா மாத்திரை சாப்பிடணுமா சார்? விட்டமின் இந்த அந்த இது சொல்றாங்களே, புரோட்டீன் ஏதாவது சேர்க்கணுமா?
உடம்பு டயர்ட்னஸ்க்கு. முதல்ல டயர்டு ஆகிற காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சுகர்னால்னா சுகருக்கு வைத்தியம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரி சார். ஏன் ப்ளஸ் உங்களுக்கு விட்டமின் டியும் கால்சியம் எவ்வளோக்குன்னு 69 பார்த்து. வயசு ஆகுது சார். விட்டமின் இயா சார்? விட்டமின் டி ஃபார் டாக். சரி சார். அது செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி சார். செக் பண்ணிட்டு எலும்பில் பிரச்சனை இருக்குன்னா அதை சாப்பிடுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் சத்து கொடுக்கும். ஓகே சார். அண்ட் சுகரை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஐ திங்க் அந்த வீக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீக்ல இல்லை சார், டயர்ட்னஸாக இருக்கு. அதான் டயர்ட்னஸ் தான் சொல்கிறேன் நானும். சரி சார். சரியா? ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். இந்த பின்னாடி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? எனக்கு எக்கோ அடிக்குது. ஹலோ, வணக்கம் மேடம். கேக்குதுங்களா? டாக்டர் இருக்காரு சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அதே கேட்கல சார். எனக்கு ரீகால் வருது சார். நீங்க பின்னாடி ரேடியோ வந்து ஆன்ல இருக்கு, அதனால உங்களுக்கு எக்கோவா அது. அதை நிறுத்திட்டீங்கன்னா நல்லா கேட்கும். ஒரு நிமிஷம் மேடம், ஆஃப் பண்ணிடுறேன் மேடம். ஹலோ சொல்லுங்கள் சார், கேளுங்க சார். எனக்கு 77 வயசு ஆகுது. எனக்கு சுகர் இல்லை, பிபி தான் இருக்கு. பிபி மாத்திரை சாப்பிட்றேன். காலையில் ஒரு 20 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்றேன், மூச்சு பயிற்சி பண்றேன். இருந்தாலும் நைட்ல படுத்தா சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில் எழுந்ததும் உடம்புலாம் ஃபுல்லா டயர்டா இருக்கு. கை விரல்லாம் மறக்க முடியல, வலி இருக்குது. விரல், கை, விரல், கால் வரல. அதுக்கு என்ன சார் செய்யலாம்? உங்கள் ஃபிசிஷியன் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா சார்? அதை பார்த்தா டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க. டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க. மாத்தா 4 நாள் சாப்பிட்றது தான் வலி இல்லாமல் இருக்கு. மறுபடியும் எப்போதும் போல. எலும்புல ஏதோ பிரச்சனை இருக்கா சார் உங்களுக்கு? எலும்பு வலி எதுவும் இருக்கா? முட்டி வலி, எலும்பு வலி வேற எதுவும் இருக்கா? வலியெல்லாம் கிடையாது சார். முட்டி வலியெல்லாம் கிடையாது. காலையில் 20 நிமிஷம் நடக்கிறேன், சாயங்காலம் ஒரு 30 நிமிஷம் நடக்கிறேன். 20 வருஷமா நடக்கிறேன். முட்டி வலியெல்லாம் கிடையாது. உட்காரு வந்துக்கிட்டோம், டயர்டா இருக்குது. காலையில் வந்துடும். நீங்கள் உங்கள் ஜென்ரல் ஃபிசிஷியன் டாக்டரை பாருங்கள். நான் எலும்பு ஸ்பெஷலிஸ்ட்டு. அதான் சார், எலும்பு வலி சார். கை கால் விரல்லாம் மடக்க முடியும் சார். விரல்லாம் அப்படியே லேசாக வலிக்குது. அப்புறம் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். காத்தால தூங்கி ஏஞ்சிக்கும் போது ஸ்டிஃபாக இருக்குமா உங்கள் கைகள்? சார், காத்தால தூங்கி ஏஞ்சிக்கும் போது உங்களோட விரலெல்லாம் ஸ்டிஃபாக இருக்குமா? இருக்குமா? ஓகே. அப்புறம் மடிக்கடிக்கு அப்படியே விட்டு பண்ணோம்னா சரியாது. ஒரு அரை சாலிடான் மாத்திரை போட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு சரியா போகுது சார். ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு வாட்டி ரத்த பரிசோதனை பண்ணிக்கோங்க. அது எலும்பு டாக்டர் போய் பார்க்கணும். ஆமாம், எலும்பு டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் அது ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். எஸ், அது செக் பண்ணணுமா? செக் பண்ணிக்கோங்க. கால்சியம் டேப்லெட் சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாகுது சார். டாக்டர் எழுதி கொடுத்தாரு. அது சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் வலி கம்மியாகுது. மறுபடியும் வந்துட்டு சாப்பிட விட்டுட்டா மறுபடியும் வருது. முதல்ல வந்து செக் பண்ணோம் சார் எதனால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கால்சியம் மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா கால்சியம் செக் பண்ணிக்கோங்க. கால்சியம் நல்லா இருக்குன்னு தொடர்ந்து சாப்பிடுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஏஞ்சிக்கும் போது வந்து விரல் மடக்கு நீட்டுறது கஷ்டமாக இருக்குன்னா ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கிட்ட ஒரு வாட்டி பரிசோதனை பண்ணிக்கணும்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலும்பு டாக்டரை பார்த்துட்டு வைத்தியம் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, தனியார் போகணுமா சார்? அது உங்களோட சம்மந்தப்பட்டது சார். ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா சார்? ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் செக் பண்ணணுமா? ஆமா சார். ஆமா. ஹலோ சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆமா. நன்றி சார். தேங்க்ஸ் சார். நன்றி. Question sir. ஓகே சார், நம்ம வந்து இப்போ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? ஸோ இந்த சிகிச்சையில் வந்துட்டு இப்போது வருங்காலத்தில் என்ன மாதிரியான புது முன்னேற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? நீ பெயின் there are a lot of things. இப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கலாம், ரெகுலர் எக்ஸசைசஸ்லேயே வந்துட்டு நம்ம வந்து குணப்படுத்திடலாம். முன்னையே வந்துட்டு வலி வரும்போது முன்னையே பார்த்துட்டோன்னா அதுக்கு வந்து நம்ம
ஃப்யூச்சரில் வந்து இது ஒன்றும் டிசீஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் பண்ணிட்டும் நாளைக்கு வந்து டிசீஸ் முட்டி வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு நடக்க முடியாமல் கஷ்டப்படும் போது முட்டிக்குள்ளே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதிலே வந்து நம்ம குணப்படுத்திடலாம். அதெல்லாம் பண்ணிட்டும் ஆகலை, உங்களோட சொந்த வேலை பண்ண முடியலன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி. அது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு ரோபோட்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு, அதுவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரோபோட்டிக் சர்ஜரியில் வலி கொஞ்சம் கம்மியாகலாம், பிளட் லாஸ் கம்மியாக இருக்குது, ஃபாஸ்டர் ரிகவரி. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ். சூப்பர் சார். ஸோ கடைசியாக நேயர்களுக்கு வந்து இந்த முழங்கால் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற மெசேஜ் என்ன? வெயிட் முதல்ல நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே. வெயிட் ரிடக்ஷன், பேலன்ஸ்டு வெயிட், ஓகே, தட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். விட்டமின் டி, கால்சியம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஓகே. ரெகுலர் எக்ஸசைசஸ் அண்டு எப்போயாவது எக்ஸசைஸ் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு கம்ஃபர்டபுள் ஷூஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீ ஜாயிண்ட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே. இன்றைக்கி நிறைய விஷயம் நீங்கள் வந்து எங்களுக்கும் நேயர்களுக்கும் சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.